ஹலோ காய்ஸ், சின்ன மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், தமிழோட அப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், தமிழ் ஏதோ கோபத்தில் அவங்களோட கோபிச்சுட்டு வந்துட்டா போல இருக்குது. நான் போய் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் என்று நினைக்கிறாங்க. இதுக்கு வசந்தியும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஆமாம், இந்த தமிழுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, படிச்சிருக்கிறாண்டு பேர் தான். ஆனால் அவங்க பெரியவங்க ஏதாவது சொல்லும்போது இந்த மாதிரி திடீரென்று ஒரு முடிவு எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கவே இல்லை. தன்னுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. நாங்கள் ரொம்பவே ஏழைங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்படி இருக்கும்போது தமிழ் படிக்கணுமென்று ஆசைப்பட்டா சரி படியண்டு நாங்களுமே விட்டுட்டோம். அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தமிழை படிக்கிறதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிட்டான்னு சொன்னால், அவங்களோட பகைச்சிட்டு அவங்களோட வாழ்க்கையை வேண்டாண்டுட்டு ஓடி இந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கிறா. அவங்க என்ன நினைப்பாங்க, இந்த பொண்ணை பற்றி தப்பாக நினைப்பாங்களா அல்லது எங்களை பற்றி தப்பாக நினைப்பாங்களான்னு தான் எனக்கு தெரியலை. அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு இடையில் நாங்கள் சீக்கிரமாக அங்கே போகணும் வாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு தமிழோட ரூமை எட்டி பார்க்குறாங்க. தமிழ் தூங்கலை, முழிப்பாக தான் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது நாங்கள் 2 பேரும் வீட்டில் இல்லைன்னு சொன்னால் தமிழ் கோவப்படுவா. என்ன இவங்க நினச்சிட்ருக்குறாங்க, எங்கே போனாங்க என்னை விட்டுட்டு என்ற மாதிரி நினைப்பா. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு சந்தேகம் வந்துடும், நாங்கள் சேது வீட்டுக்கு தான் போயிருக்கிறோம்ன்ற மாதிரி அவள் அரைஞ்சிடுவா. அதனால் நான் அவளுக்கு பேச்சு கொடுத்துட்டே இருக்கிறேன். அந்த நேரத்தை பார்த்து நீங்கள் கிளம்பி அவங்கள்ட வீட்டுக்கு போயிடுங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், அது நல்ல ஐடியா தான், நீ போய் தமிழோட பேசிட்டே இரு, நான் வெளியில் போயிடுறேன். அதுக்கப்புறமா தமிழ் எங்கே அப்பான்னு கேட்டால் அவர் எங்கேயோ அலுவலாக போயிட்டாருன்னு சொல்லி ஏதாவது சொல்லி சமாளிச்சுட்டு, உனக்கா சமாளிக்க தெரியாது என்ற மாதிரி தமிழோட அப்பா வசந்திக்கு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வசந்தி சொல்கிறாங்க, ஆமாம்மா, இதை நாங்கள் இப்படியே விடக்கூடாது, இப்படியே விட்டால் நாங்களுமே இந்த தப்பை பண்ணினவங்களாக போயிடுவோம். அதனால் பேசாமல் இருக்கக்கூடாது, சீக்கிரமாகவே கிளம்புங்க, நீங்கள் போய் இதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு வாங்க, கேட்டுட்டு தமிழையும் கூட்டிகிட்டு அங்கே கொண்டு போய் விடணும். முதல்ல அவங்க மன்னிச்சதுக்கு அப்புறமா தமிழை கூட்டிகிட்டு போகலாம், நான் அவளை சமாதானப்படுத்தி அனுப்புகிறேன், முதல்ல நீங்கள் போங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு அவங்கள்ட வீட்டுக்கு போகிறாங்க. அந்த இடையில் வசந்தி தமிழுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. இங்கே பாரம்மா, நீ படிச்சிருக்கலாம், ஆனால் வாழ்க்கையை இந்த மாதிரி தூசு மாதிரி நினைக்கக்கூடாது. வாழப்போன இடத்துல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக இப்படியா எல்லா பித்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு வாரது? இங்கே பாரு, இப்படி எல்லாருமே தூக்கி எறிஞ்சிட்டு போனால் என்னாகும், இந்த உலகமே தாங்காதம்மா. ஒரு சில விஷயங்களை சமாளித்து தானே போகணும். ஏதோ ஒரு விதத்தில் அவங்க உன்னில் கோவப்பட்டு இப்படி சொல்லிட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது தமிழுக்கு கோவம் வந்துட்டுது. என்னம்மா சொல்கிறீங்க, அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்கட்டு நீங்கள் சொல்ல வாரீங்களா? அது சரி, நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நீங்கள் என்னை சமாளிக்கணுமென்றதுக்காக சொல்கிறீங்களா அல்லது போனால் அச்சுச்சோ இந்த மாதிரி ஒரு குடும்பம் எங்களை விட்டு போதே என்றதுக்காக சொல்கிறீங்களா? என்னம்மா நினச்சிட்ருக்கிறீங்க? யார் என்ன தப்பு பண்ணினாலும் நாங்கள் தான் அந்த பழியை ஏற்றுக்கொள்ளணுமா? ஏன் எங்களுக்கு பேசுகிறதுக்கு வாய் இல்லையா? நாங்கள் ஏதாவது பேசிட்டா உடனேமே வெளியில் போகண்டு அவங்க திறத்துவாங்க, நாங்களும் பயந்துட்டோ அச்சுச்சோ இவங்க வெளியில் திறத்திடுவாங்க, அதனால் நாங்கள் உண்மை தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கணும், எங்களை பழி போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்ளணுன்ற மாதிரி பயந்துட்டே இருக்கணும் அம்மா. அந்த மாதிரியான ஆள் நான் கிடையாது. என்னில் தப்புன்னு சொன்னால் நானே போய் அதை சொல்லுவேன். ஆனால் என்னில் தப்பு இல்லாமல் யாராவது என்மேல பழி போடுவாங்களா இருந்தால் அது யாருன்னும் பார்க்க மாட்டேன், அந்த இடத்துல அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணுமென்று தான் நினைப்பேன். அதுதான் இந்த தமிழ் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, இப்படியெல்லாம் போன இடத்துல பேசினா எப்படியுமா வாழ முடியும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருமா, என்னுடைய வாழ்க்கையை பற்றியில் நீ கவலைப்படாத, எவ்வளோத்துக்கு சமாளித்து போகணுமோ அவ்வளோத்துக்கு நான் அந்த வீட்டில் சமாளித்து போயிருக்கிறேன், எவ்வளோ வேதனைப்படணுமோ அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கிறேன், இதுக்கு மேலே என்னால் முடியாதம்மா. அதோட அந்த குடும்பம் வேண்டாம்னு சொல்லி நான் விட்டுட்டு வந்துட்டேன், இனிமேல் நான் போனாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, போகவே மாட்டேன் என்ற மாதிரி தான் ஒரு சபதம் போட்டுட்டும் வந்திருக்கிறேன். அதனால் நீ இதை பற்றி பேசாத, நீ பேசாமல் இரு, நீ உன்னுடைய உடம்பை பார்த்துக்கொள்ளு, நான் என்னுடைய உடம்பை பார்த்துக்கொள்கிறேன், தயவுசெய்து நான் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் அம்மா இப்படியான பேச்சை திரும்ப திரும்ப பேசாத,
நான் வந்து என்ன நடந்ததுன்றதை தெளிவாக அங்கேருந்து வந்த உடனே உனக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமாவும் நீ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? சரி, ஒருவேளை இதுதான் முதல் தடவையாக இருந்தால் உனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியாது, அதனால தான் நீ இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லி நான் நினச்சி கொள்ளலாம். ஆனால் இது முதல் தடவை இல்லையே, உனக்கு நல்லாவே தெரியும் அங்கே என்ன நடந்திருக்குமென்னு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிற? சரி, அப்பா இங்கே இனிமேல் சமைக்கலையா, என்ன பேச்சு கொடுத்துட்டே இருக்கிற, நான் சமைக்கட்டா வந்துன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் தேவையில்லை, அது நானே சமைக்கிறேன், அப்பா வந்து காய்கறி வாங்குறதுக்கு தான் வந்து போயிருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவ்வளவு நேரமா இப்படியெல்லாம் அவங்க நின்றதே இல்லையே, எங்கம்மா போயிட்டாரு? எங்கே பாரு, நீங்கள் உங்களை வந்து கவனமாக பார்த்துக்கொள்ளணும், எங்களை பற்றி யோசிச்சே உங்களோட காலத்தை வீணாக்க வேண்டாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வசந்தியை நினைக்கிறாங்கன்னு சொன்னால், என்னப்பா இது, இவளுக்கு புத்திமதி சொல்லலாம்னு பார்த்தா இவ எனக்கு புத்திமதி சொல்லிட்டு எல்லாமே தனக்கு தெரியுமென்ற மாதிரி இருக்கிறாளே. சரி, இவர் தான் அங்கே போயிருக்கிறாரே, சேது வந்து இப்படியாவது வந்து தமிழை மன்னிச்சிடுவார், அவரோட ஒய்ஃப் தானே, அதனால் மன்னிச்சதுக்கப்புறமா நானும் இவருமா சேர்ந்து தமிழை கொண்டு போய் அந்த வீட்டில் விட்டுட்டு வரணும். இவளுடைய கோபத்துக்கோ இல்லது இவளின் இந்த மாதிரி பிடிவாதத்துக்கோ நாங்கள் இடம் கொடுக்கக்கூடாது, என்னமோ தெரியாமல் பண்ணிட்டா என்ற மாதிரி வந்து நானும் மன்னிப்பு கேட்டுடணும் என்ற மாதிரி வந்து அவங்க நினச்சிட்ருக்குறாங்க. இப்படி இருக்கும்போது வந்து சேது வீட்டுக்கு போயிட்டாங்க வசந்தியோட ஹஸ்பண்ட், அதாவது வந்து தமிழோட அப்பா. அவங்க வந்து வெளியில் நிற்கும்போது வந்து யாரையுமே காணலை. என்னப்பா யாரையுமே காணலை, எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்களா அல்லது போனால் எங்கேண்டே தெரியலையே என்ற மாதிரி வந்து வெளியிலேயே நிற்கிறாங்க. வெளியில் ரெண்டு கூப்பிடும்போது வந்து யார், ஈஸ்வரி தான் பார்க்குறாங்க. யார் இது, தமிழோட அப்பாவாச்சே, தமிழ் தான் பெரிய வீர அப்பா சொல்லிட்டு போனாலே, நான் இனிமே இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லி என்ன இவர் வந்திருக்கிறார், ஒருவேளை தான் வர முடியாது இவரை அனுப்பி விடுவோம்னு பார்த்தாலோ என்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு, சரி இன்றைக்கு பெரிய ஒரு சண்டையே இருக்குது, ஏற்கனவே முடிஞ்ச சண்டைக்கே இன்னும் கோபம் வந்து தீரையில் சேதுக்கு, இதுக்குள்ள இவர் வேற வந்திருக்கிறார். இவர் என்ன நினைச்சார், தான் பேசினா எல்லாம் மன்னிச்சிடுவாங்கன்னு நினைச்சாரோ. சரி, இதை போய் சேதுட்ட சொல்லணும் அண்டுட்டு அவங்க கேட்குறாங்க, சேது உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வர்றேன்னு சொன்னாங்களா? இல்லையே, யாரும் வர்றேன்னு சொல்லலையே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அமைச்சர் இருக்கிறாங்களான்னு தேடி யாராவது வந்திருக்கிறாங்களோ, அவர் தான் இப்போ அமைச்சர் இல்லையே, ஏன் கட்சியில் கூட இல்லையே, அப்படி இருக்கும்போது அவரை தேடி யார் வர போகிறாங்க, யாரோ கேட்டில் நிற்கிறாங்களேப்பா, யாருண்டு போய் பார் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யாருண்டு பார்த்துட்டு என்ன விஷயம் கேட்டுட்டு அனுப்ப வேண்டியதானே, நானே ரொம்ப வந்து வேதனையில் இருக்கிறேன், இப்போ எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லைப்பா உனக்கு வேண்டப்பட்ட ஆக்கள் மாதிரி தான் இருக்குது, நான் ஏற்கனவே போய் பார்த்தேன், அதுக்கும் அந்த தமிழ் இருக்கிறாளே அவளோட அப்பா மாதிரி தான் இருக்குது, ஏதோ சவால் விட்டுட்டு போனால் இனி வரமாட்டாண்டே நீ நினச்சிட்ருக்கிற, ஆனால் அவளின் சிந்தனை முழுக்க இங்கே தான் இருக்க போல இருக்குது, அவள் இந்த பிரச்சனையிலேருந்து தப்புறதுக்காக ஒரு நாடகம் ஆடிட்டு போயிருக்கிறா போல இருக்குது, போயிட்டு தன்னுடைய அப்பாவை அனுப்பியிருக்கிறா பாரு, கேட்டில் அவங்க தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது சேது வந்து பாஞ்சு விழுந்து வராங்க. யார் அது என்று பார்க்கும்போது, மாப்பிள்ளை நான் தான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பாட்டியுமே பின்னாடி ஓடியாராங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிட்டுது எப்படியோ வந்து பிரச்சனை பெருசாக போகுது, நான் போய் தடுக்கலாம்னுட்டு, சேது நீ பேசாமல் இரு நான் பேசுகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பாட்டி பேச போகிறீங்க, உங்களோட இவங்களுக்கு பேச்சு எதுவுமே இல்லை, எனக்கு தான் பேச்சுன்னுடி, என்ன அலுவலிங்க என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இல்லை என்னுடைய பொண்ணு வந்து ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பேசிட்டு வந்துட்டாங்க, அவள் சின்ன பொண்ணு, அவள் பேசின எதையும் வந்து மனசில் எடுத்துக்கொள்ளாமல் அவங்கள திரும்ப நீங்கள் இந்த வீட்டில் சேர்க்கணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஓ, அவள் பெரிய சவால் விட்டுட்டு சத்தியமெல்லாம் பண்ணிட்டு போனாலே திரும்ப உங்களை அனுப்பி வச்சிருக்கிறாளா, என்ன தைரியத்தில் நீ இங்கே வந்த என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் இப்படி பேசுகிறீங்க என்ற மாதிரி வந்து அவங்க கேட்குறாங்க. கேட்கும்போது உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை, ஒரு குடும்பத்தையே வந்து நடுத்தெருவுக்கு கொண்டு வந்துட்டு எந்த பாவம் மரியாதவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு திரும்ப அதே வீட்டில் வந்து உட்காந்து நல்லா சாப்பிடலாமன்னு உங்களோட மகள் நினச்சாலோ, அதுக்குரிய இடமெல்லாம் இதில் சீக்கிரமாகவே வெளியில் போங்க, இல்லையான்னு சொன்னால் பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு உள்ளே வராங்க. வரும்போது இவங்க பயந்துட்டாங்க. அச்சோ, இவங்க பேசுகிறத பார்த்தா இனிமேல் தமிழை கூட்டிகிட்டு வரவே விடமாட்டாங்க போல இருக்குன்னுட்டு பின்னாடியே போகிறாங்க.
மாப்பிள்ளை நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க, அவள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டா, என்னதான் இருந்தாலும் உங்களோட ஒய்ஃப் தானே, அவளை நீங்கள் மன்னிக்க கூடாதா, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், என்ன உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா என்று சொல்லிட்டு அவங்கள்ட ஷர்ட்டில் பிடிச்சி இழுத்து அவங்கள கொண்டு போய் வெளியில் வீசி விடுறாங்க. வீசும்போது பாட்டி பேசுகிறாங்க, என்ன இதுக்கு பெரியவங்களிடம் பார்க்காம எதுக்கு இப்படி பண்ணுற, அவங்கள பேசாமல் விட்டால் அவங்களாவே போயிடுவாங்க, அவங்க எல்லாம் போவாங்களா, அவங்க போகவே மாட்டாங்க, குடும்பமாக வந்து இங்கே இருக்கிறது தான் அவங்களோட நோக்கம் என்ற மாதிரி வந்து ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஈஸ்வரி சொல்லும்போது அவங்களோட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நீ கொஞ்சம் வாயை மூடு, நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீ எதுவும் பேச வேண்டாம், நீ வந்து எரியிற நெருப்பில் வந்து எண்ணெயை ஊற்றுற மாதிரி தான் உன்னுடைய செயற்பாடு எல்லாமே இருக்குது, இங்கே பாரு செய்து அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து நான் கூப்பிடவே மாட்டேன், அவங்க சீக்கிரமாகவே போயிடணும், இல்லைன்னு சொன்னால் 4 பேரை வச்சு அடி கொடுத்து தான் அவங்கள அனுப்புவேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னதை கேட்ட தமிழோட அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டுது, இங்கே பெரிய பிரச்சனை நடந்திருக்குது, அது தெரியாமல் நான் வந்துட்டேன் போல இருக்குது, இப்படி என்னையே துரத்துறவங்க என்னுடைய பொண்ணை என்ன பாடுபடுத்தியிருப்பாங்க, என்ன அவமானப்பட்டு என்ன கேவலப்பட்டு என்னுடைய பொண்ணு வந்து வந்தாலோ தெரியலை, எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு சொல்லக்கூடாதுன்றதுக்காகத்தான் அந்த பொண்ணு பேசாமல் இருக்குது போல இருக்குது, நான் அதெல்லாம் தெரியாமல் ஏதோ சின்ன பிரச்சனையோட நினச்சி வந்துட்டேனே, இப்போ வசந்திக்கு தெரிஞ்சால் வசந்தி கவலைப்பட போகிறா வேண்டு அழுதுட்டு அவங்க வந்து வாராங்க. வந்து வீடு சேரும்போது, அப்பா என்னப்பா காலையெல்லாம் காயமாக இருக்குது, என்னப்பா அம்மா மார்க்கெட்டுக்கு போனேன்னு தானே சொன்னான், எங்கே மரக்கறி எதுவுமே காணலை, காயத்தோட வாரீங்க என்ற மாதிரி வந்து தமிழ் கேட்குறாங்க. இல்லைம்மா, நான் வந்து மரக்கறி வாங்க எல்லாம் போகலை, உன்னுடைய வீட்டுக்கு தான் போயிருந்தேன், எனக்கு தெரியுமா அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி அவங்க எல்லாம் என்னை தள்ளி விழுத்தி விட்டுட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் அப்படி பண்ணது என்ற மாதிரி வந்து கேட்கும்போது, வேறு யார், உன்னுடைய ஹஸ்பண்ட் தான் இப்படி பண்ணிட்டாரு, இப்படி மாப்பிள்ளை பண்ணவரண்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, இவ்வளவு வன்மமாக மனதில் அப்படி இப்போ என்னண்டம்மா உன்னில் உள்ள பாசமாக இருக்க போச்சுது, என்னதான் இருந்தாலும் என்னுடைய ஒய்ஃப் இப்படி பண்ண மாட்டாங்களே என்ற எண்ணம் கொஞ்சம் கூட அவற்ற மனசில் இருக்கிற மாதிரி தெரியலையே, எப்போ இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்புவேன் என்ற மாதிரி அவருமே காத்திருந்த மாதிரி தான் அவற்ற செயற்பாடெல்லாம் இருக்குது. சரி விடம்மா, இதுதான் நாங்கள் வந்து எங்களுக்கு கிடைச்சது, வேறு என்ன பண்ணுறது, இதுதான் உன்ற வாழ்க்கை போல இருக்குது, எங்களுக்காக பேசுகிறதுக்கண்டு யாருமே இல்லைன்னு தான் நான் போனேன், ஆனால் என்னையும் இப்படி அவமானப்படுத்துவாங்கன்னு சொல்லி அங்கே போனதுக்கப்புறமா தானேம்மா தெரிஞ்சுது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏனப்பா நான் வந்து ஒன்றும் விடாமல் எல்லாமே சொன்னேனே, சொல்லும்போது தெரியலையா எவ்வளோ மோசமாக அவங்க நடந்திருப்பாங்கன்னு சொல்லி, ஒரு வயிற்று பிள்ளைக்காரி என்று பார்க்காம என்னை வந்து வெளியில் போடி என்ன திறத்துறாங்க. நான் வந்து நடையாக நடந்து வரும்போது யாரண்டே தெரியாதவங்க இளநீ வாங்கி தாராங்க, ஏனம்மா நடந்து போகிறேன்ட்டு கேட்குறாங்க, ஆனால் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணம் வரையிலையேப்பா, அதுலேயே உங்களுக்கு தெரிய வேண்டாமா அங்கே என்ன நடந்திருக்குமெண்டு, இதுக்கப்புறம் என்னம்மா நான் விளக்கம் சொல்லியிருக்கு உங்களுக்கு, அடுத்தது என்ன நீங்களா போகிறீங்கன்ற மாதிரி வந்து வசந்தியை பார்த்து கேட்குறாங்க. இவ்வளவு நடந்ததுக்கப்புறமா என்னென்று தமிழ் அங்கே போக முடியும், இப்போ உன்னைத்தான் அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கிறாங்கன்னு பார்த்தா உன்னுடைய அப்பாவே அதை விட மோசமாக அனுப்பியிருக்கிறாங்களே என்ற மாதிரி வந்து சொல்லி அழுகிறாங்க. யார் யாரோ செய்த பாவத்துக்கு எங்களுக்கு ஏன் தண்டனை என்ற மாதிரி வந்து அவங்க அழுகிறாங்க. அழாதீங்கம்மா, இந்த மாதிரி கோலை மாதிரி அழுதுட்டுருக்கிறதால தான் மற்றவங்களுக்கு ஏமாத்துறதுக்கு ஈஸியாக இருக்குது, அழக்கூடாது, எங்களை யார் வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது வெளியில் போன்னு திரத்தினாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் படித்து பெரியாளாக வந்து நீ எல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் சொந்தமாகவே வந்து சம்பாதிக்கிறேன், என்னுடைய காலில் நான் நிற்கிறேன், உன்னுடைய சம்பாத்தியமோ உன்னுடைய வாழ்க்கையோ எனக்கு தேவையில்லை என்ற மாதிரியம்மா வீராப்பா நாங்கள் வாழ்ந்து காட்டணும், அதுதான் நாங்கள் நம்மளுக்கு கொடுக்குற மரியாதை, அதை விட்டுட்டு அடுத்தவன் எங்களுக்கு மரியாதை தருவனண்டு நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, முதல்ல நாங்கள் எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுக்கப்புறமா மரியாதை தானாகவே மற்றவங்க எங்களுக்கு கொடுப்பாங்க, அதை விட்டுட்டு அடுத்தவன் காலை விழுந்து கெஞ்சினா அவன் வந்து நாங்கள் தப்பு பண்ணலையா இருந்தாலும் எங்களை தண்டிக்கத்தான் பார்ப்பனொழிய பாவம் இந்த மாதிரி நிற்கிறாங்களே பரிதாபமாண்டு இறக்கப்படவே மாட்டாங்கம்மா, நீங்கள் உலகம் தெரியாமல் இருக்கிறீங்க என்ற மாதிரி சொல்லிட்டு தன்னுடைய ரூமில் போய் தன்னுடைய கொப்பையெல்லாம் எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அம்மா இனிமேல் வந்து அந்த குடும்பத்தை பற்றியோ உன்னுடைய மாப்பிள்ளை பற்றியோ நீ யோசிக்கவே வேண்டாம், உன்னுடைய சிந்தனை முழுக்கவே உன்னை பற்றியும் உன்னுடைய பசங்களை பற்றியும் உன்னுடைய ஹஸ்பண்டை பற்றியும் தான் இருக்கணும், நான் என்னுடைய படிப்பை பார்க்குறேன், நான் நல்லா வந்து உங்கள் எல்லாரையும் வந்து வடிவாக பார்ப்பேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நாங்கள் வந்து யாரையுமே ஏமாத்தலை, அப்படி இருக்கும்போது வந்து எங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும், ஏதோ கெட்ட வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்குது போல இருக்குது, அதுதான் இவ்வளவு சீக்கிரமாகவே வந்து அது இல்லாமல் போயிருக்குது, இனிமேல் அவங்களா கூப்பிட்டா கூட நான் போகிற நிலைமையில் இல்லையம்மா, அதை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், அவங்க யார் ஃபோன் பண்ணினாலோ நேரம் வந்தாலோ எங்கேயும் பார்த்தாலோ
நீங்கள் இதை பற்றி பேச வேண்டாம், அப்படி நீங்கள் பேசுவீங்களா இருந்தால் உங்களோட நான் பேச மாட்டேன்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எனக்கு படிப்பு தான் வந்து முக்கியம், படிப்பு தான் எனக்கு கை கொடுக்கும்ன்றது எனக்கு இப்போவும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரும் அதை நம்பலை, இனி நம்புவீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்து இவங்க வீட்டை விட்டு அனுப்பினதை கேட்டவுடனே ராஜாங்கம் என்ன பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு என்ன பேச்சு பேச போகிறாங்களா, என்ன பண்ணிகிட்ருக்குறீங்க வீட்டேன்னு சொல்ல போகிறாங்களா, இல்லது போனால் ராஜாங்கத்துக்கு இல்லை தமிழ் இதெல்லாம் பண்ணலைன்றது வந்து செய்துக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா செய்து என்ன இப்படியெல்லாம் பண்ணிட்டேனே என்று கவலைப்பட போகிறாங்களா, கவலைப்பட்டு வந்தாலும் தமிழ் வந்து அவங்கள ஏற்றுக்கொள்ளுவாங்களா, என்ன நடக்க போதுன்றதை காய்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.